Hi, hello, welcome to my channel, All-Rounder Bala. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு SBO ல வந்துட்டு ஆல்ரெடியே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளான் கம்பேரிசன் ரெண்டு பிளான் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்களே அந்த பிளானோட கம்பேரிசன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீடியோல வந்து நான் டீடைலா வந்து பிளான் கம்பேரிசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளானோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் அண்ட் என்னோட ரெக்கமெண்டேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன் வர ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோஸ்னா என்னென்னு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரிங்களா, ப்ரோஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளானில் நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரோஸில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளானோட ட்ராபேக்னு தான் சொல்லணும். சரிங்களா, இந்த பிளானில் என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம கான்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மார்க்கெட்டிங் பிளான் ப்ரோஸ். மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜாயினிங் ஃப்ரீ வந்து கம்மியாக இருக்குங்க. சரிங்களா, லோயர் காஸ்ட்னு சொல்லலாம். சரிங்களா, ஜஸ்ட் 6000 கட்டினா போதும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. அது என்னங்கிறது நான் வந்து கான்ஸில் சொல்கிறேன். அண்ட் வந்து டெய்லி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து உங்களுக்கு 50 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பெனிஃபிட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா பைமோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைட்லேருந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம 6000 ரூபா வந்து நம்ம எஜுகேஷனில் கொடுத்து ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பைமோட்டோ வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இந்த பைமோட்டோ வேலெட்டில் போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் ஒரு சில ஐட்டம்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் கார்ட்டோட வேல்யூ வந்து 800 ரூபா தான் இருக்கும். கார்ட்டோட வேல்யூ வந்துட்டு 800 ரூபாயா மாறிடும். சரிங்களா, அது மாறிடுச்சுனாவே நம்மளுக்கு வந்து அது ஒரு 200 ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆன மாதிரி தானே. அப்போ அப்படிங்கும்போது அந்த டிஸ்கவுண்ட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து அதுக்காகத்தான் நம்மளுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஒன்று தான். சரிங்களா, ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நம்ம வந்து 6000 நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, ஆனால் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே பைமோட்டோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து ஜாயினிங் போனஸாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து SBO கொடுக்கறது, அதாவது SBO சொல்லி அவங்க வந்து பைமோட்டோவில் வந்து கொடுக்கறது தான் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஆனால் இது ஒன் டைம் மட்டும் தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் போனஸாக இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எல்லா தடையும் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. இன்னொரு பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. சரிங்களா, இது வந்து யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், அப்ளைனருக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒரு ஜாயினர் வந்து அந்த 6000 ஒவ்வொரு சைக்கிளுக்கும் அவங்க பே பண்ணும்போது ஒரு 500 ரூபா வந்துட்டு ரீபர்ச்சேஸ் இன்கம்மாக வந்து அப்ளைனருக்கு வந்து 500 ரூபா வந்து அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு இது ஒரு பெனிஃபிட்டாக. இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு, அதாவது அப்ளைனருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆப்ஷனாகவும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் நான் இன்ட்ரடியூசருக்கு வந்து நான் பார்க்குறேன். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரடியூசருக்கு இருக்கும் அண்ட் அப்ளைனருக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோஸ் ஃபார் எலெக்ட் லேர்னர் பிளான். எலெக்ட் லேர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லையா. பிஸ்னஸ் பிளானுங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அது ஒரு காணாக இருக்குது. நான் அந்த இது வந்து நான் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஆனால் மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது.
நீங்கள் வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். எலைட் லேர்னரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதை நம்மளுக்கு கீழே அப்ளைனராக, அதாவது நம்மளுக்கு கீழே டவுனராக வரவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 டேஸ்க்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரிங்களா, ரெஃபரல் போனஸாக 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து 1000 ரூபா எர்ன் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு ரெஃபரலுக்கும். ஆனால் இதே வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபா அந்த 4 நாளுக்குள்ள வந்து பண்ண வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும். இது வந்து இந்த பிளானில் எலைட் லேர்னரை பொறுத்த வரைக்கும் இந்த பெனிஃபிட் வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா, அது வந்து யார் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழை டவுன்லைனாக வர்றவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்த 4 நாளில் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மந்தோட அமௌண்ட் வந்து 2000 சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா, ஒவ்வொரு தடையும் வந்து 1000 ரூபா தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, நான் தான் 4 மாதத்துக்குமே வந்து 1000 ரூபா தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 2வது மாதம் ஃபஸ்ட்டு மாதத்தோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2000 மாறிடும். அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா போனஸாக மாறிடும். சரிங்களா, இது ஒரு அவங்களுக்கு இது ஒரு ப்ரோஸ்லேயே வந்துட்டு மெயினாக வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற பாயிண்ட் தான் இது. வந்து நான் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டாக நான் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். சரிங்களா, உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இது ஒரு பிஸ்னஸ் பிளான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. இதில் ப்ரோஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தாலும், ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1000 ரூபா தான் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அந்த 4 மந்த்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். உங்களோட நாலேஜும் உங்களோட டைம் உங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். சரிங்களா, இது எஸ்பிஓ சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8000லேருந்து 15000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலேயே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது என்னங்கிறது நம்மளோட எஃபோர்ட்டையும் அதோட டைமையும் பொறுத்து தான் வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத வந்து டிசைட் ஆகும். சரிங்களா, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் மேஜர் காணாம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு கடையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். 6000 ரூபா ஒவ்வொரு டைம் 20000 எடுத்ததுக்கப்புறம் நம்ம 6000 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும். சரிங்களா, ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஒரு க்ரோத்தே இருக்காது. எவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட்டு மந்தில் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அதே அமௌண்ட்டு தான், அதே அளவுக்கு தான் வந்துட்டு இந்த பிளானில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்குமே இந்த பிளானில் 1500 ரூபா தான் உங்களால் ஏனே பண்ண முடியும். ஆனால் இது வந்துட்டு ஒரு காணா இருந்தாலுமே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளானை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானில் ஹையர் காஸ்ட் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்து 2வது தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. ஆனால் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுல கம்மியாக இருந்தாலுமே ஆனால் வந்து இது ஒவ்வொரு தடவையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளான் உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பெனிஃபிட் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்துட்டு பெனிஃபிட் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, அதாவது ஒரு இதில் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிறாங்க, ஒரு இதில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்துட்டு இந்த பிளானை வந்து மேக்கே பண்ணியிருக்காங்க. உங்களோட இது என்னங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து சஜஷனையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொருக்கான நான் என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் கூட வந்து லிமிட்டட் டைமில் ஆஃபராக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃபரல் போனஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து யாருன்னு சொல்ல முடியாது, எஸ்பிஓவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெஃபரல் போனஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதுதான் வந்து மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. இது ஒன் டைமாக வந்து ஒரு 1000 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா போனஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பே இல்லை. இது லிமிட்டட் டைம் ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த பிளானில் சொல்லியிருக்காங்க. பட் அதனாவது கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அதுவுமே கொடுக்கல. அதுதான் மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. கான்ஸ் ஃபார் எலைட் லேர்னர் பிளான். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கான்லாம் எதுவுமே பெருசாக கிடையாது. சரிங்களா, மேஜராக ஒரே ஒரு வந்து நான் வந்து சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வந்து ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா, உடனே எடுத்தோடனே 10,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட்டட் டைம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராபேக்கு. நீங்கள் வந்து இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சோம்னா நீங்கள் 13,000 வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிடும். சரிங்களா, யாராவது எக்ஸ்ட்ரா யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மறக்காமல் நானும் வந்துட்டு உங்களை ஜாயின் பண்ணிவிடுவேன். நானும் எஸ்பிஐல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போவே அந்த ஆஃபரை கிளைம் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானை இந்த பிளானை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பிளான் எவ்வளவு பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்துட்டு இந்த பிளானை இது நான் மேஜர் காணா நான் வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த பிளானை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதை காணா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இந்த பாயிண்ட்டை நான் வந்து எதில் நான் சேர்த்துறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து வீக்லி டாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடவை டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவைக்கும் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம இந்த டாஸ்கே பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளுக்கான அந்த இன்கம் வந்து 1000 ரூபா தான் கிடைக்கிது. சரிங்களா? அதுதான் இங்கே வந்து ஒரு மேஜர் காணா இருக்குது. மற்றபடி வேறு பெருசாக சொல்லணும் அப்படிங்கன்னா இதில் வந்து மேஜர் காணா நம்ம சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். 2 பிளான்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ். மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைமோட்டோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 6000 வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலைட் லேர்னர் பிஸ்னஸ் பிளானை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 10,000 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதனால ரெண்டுமே இது வந்து காமன் பாயிண்ட்ஸ்னால் நான் சொல்லுவேன். சரிங்களா? இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு டாஸ்க் இன்கம் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 ரூபா வந்துட்டு நீங்கள் வேலெட்டில் வந்துச்சுன்னா வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். 2 பிளானுக்குமே 1000 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதுக்குமே வந்துட்டு 2 பிளானுக்குமே காமனாக சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் வித்ட்ரால் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ளேயே, அதாவது 7 days 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே இந்த பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்க் வாலெட்டில் இருக்கிற இன்கம் மட்டும். அதே மாதிரி காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் இன்கம் அப்படி தான். ரெஃபரல் இன்கம் வந்து நீங்கள் 500 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துருந்து 24 ஹவர்ஸுக்குள்ளேயே வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மேஜராக இருக்கிற 2 பிளானுக்கான பெனிஃபிட்டும் கூட. இது நம்மளுக்கு சீக்கிரமாக பேமெண்ட் கிடைக்கிறதுனால நான் இதை வந்து பெனிஃபிட் பாயிண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் 2 பிளான்ஸ் இஃப் எனி ஒன். என்னோட ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னா இதில் நான் ஜாயின் பண்ணுங்க அதில் ஜாயின் பண்ணவங்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடியே நான் வந்துட்டு உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் இந்த பிளானில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பிளானில் என்ன பெனிஃபிட் இருக்குது, ஹைலைட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலாக 2 இதுக்குமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறது நீங்கள் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பிகினருக்காக நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த பிளானை நான் சூஸ் பண்ணி விடுவேன்னா கரெக்டாக வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானை தான் நான் சூஸ் பண்ணி விடுவேன். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு இன்கம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானை வந்து நான் சூஸ் பண்ணி விடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு இதை பற்றி தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எலைட் லேர்னர் அப்படிங்கிற இந்த பிளானை வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்காக மட்டும் இந்த பிளானை சூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன ரீசனுக்காக நான் வந்து அந்த பிளானை சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அது வந்து SBSலேருந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இது ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, ஒரு நாலேஜ் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான இன்கம் வந்து நம்ம அதிகமாக எடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து நாலேஜ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி இது ரெண்டுக்கும் நான் வந்துட்டு காமனாக இருக்கிறதா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் நியூ ஜாயினராக இருக்கீங்க, நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்களும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டுனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்லையும் சொல்லிட்டு போங்க, எனக்கு இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நானே ஜாயின் பண்ணி விட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து நான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன இருக்குதோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு நான் SBOடைய ஐடி போட்டு கொடுத்துடலாம். சரிங்களா? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் பெல் ஐக்கன் வர ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல் ரவுண்டர் பாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.